மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த மட்டும் 21,500 பக்கம் நேற்று ஸ்பாட் நிஃப்டி லோ வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ 21,600 பக்கம் ஓப்பன் ஆனாலும் 21,850 அதுக்கு டார்கெட்டு. ஸோ மேலே போச்சுன்னா அதுக்கு 21,670க்கு மேலே அது இன்றைக்கி போச்சுன்னா ஸ்பாட் நிஃப்டி 21,850 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக வந்து பார்க்கப்படும். ஸோ வந்து சப்போர்ட் லெவல் அது வந்து 21,500ங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல். ஸோ அங்கே சப்போர்ட் எடுத்ததுனால நான் 21,850ங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலை நான் சொல்கிறேன். ஸோ இன்டர்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 21,650. ஸோ அதை பிரேக் அவுட் ஆனும்போது நம்ம வந்து மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷ் ஆகலாம். ஸோ சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு கிளியராக தெரியறதுனால 21,650 சிஇபிஇ வந்து ஆப்ஷன் வந்து ஸ்ட்ராடல் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ வீக்லியோ மந்த்லியோ அது பண்ணுவாங்க. இல்லைனா ஷார்ட் அயன் காண்டர்ன்ற ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதாவது என்ன மீனிங்னா 21,650 அந்த ரேஞ்சை சுற்றி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் செய்வாங்க. பட் மார்க்கெட் என்ன ஆகும்னா மார்க்கெட் மேலே போனாலும் திரும்பி கீழே வரதுக்கான வாய்ப்புகளும் கீழே போனாலும் மேலே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா நம்ம வந்து இப்போதைக்கு முடிவெடுக்கலாம். ஆனாலும் ஸோ மார்க்கெட் வந்து 22,000 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. அது வந்து ஃபியூச்சர்ஸில் ஸ்பாட்டில் 21,850 900 தான் ரெசிஸ்டன்ஸு. ஸோ அதுக்கு மேலே அது வந்து டே கேண்டில் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா ஸோ ஃபர்தராக வந்து ஒரு ரேலி இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி நேற்று நான் சொல்லியிருந்தேன் 22,400 22,800. ஸோ இது ஃபியூச்சர் சொல்லியிருந்தேன். ஸ்பாட்டுக்கு ஒரு 100 பாயிண்ட் மைனஸ் பண்ணிக்கலாம். நேற்று சொன்ன வேல்யூ அது. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் அப்கமிங் வீக்கு அப்கமிங் மந்த் எல்லாத்துக்கும் இது பொருந்தும். ஸோ இது நான் சொன்ன வேல்யூ வந்து நாட் ஒன்லி ஃபார் இன்ட்ராடே, இந்த வாரத்துக்கு ஃபுல்லாகவே இது பொருந்தும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெருசாக பண்ணாமல் ஸோ ஒரு சின்ன சின்ன எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். மற்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வந்து லிமிட்டட் ஆப்ஷன் தான் இருக்குது. 24,000 அதிகபட்சம் போணுச்சுன்னா சரிங்களா. ஸோ அதுக்கு மேலே நிஃப்டி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப இருக்குமா தெரில. ஸோ இந்த கீழே போணுச்சுன்னா ஸோ நிஃப்டி அதே மாதிரி கீழே அதே 2,000 பாயிண்ட் விழலாம். பட் ஒரு வேளை கீழே விழுந்ததுன்னா அதோட அப்சைட் ரேலி வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அதோட மார்க்கெட் வந்து மெதுவாக டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். நன்றி, வணக்கம்.